ஹலோ பபுள்ஸ். இன்னைக்கு நம்ம அவங்க பர்சன் மைண்டில் என்ன இருக்குது, அவருடைய எனர்ஜி என்னன்ற ஒரு கலெக்டிவ் ரீடிங் பார்க்கலாம். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்டில் லீவ் தி ரெஸ்ட் பிஹைண்ட். ஃபர்ஸ்ட் கார்டு ஐ ப்ரீஸ்டஸ், அது ஜம்ப் ஆகி வந்துருக்குது. ஓகே, ஐ ப்ரீஸ்டஸ். ஓகே, 3 of cups, the moon card, then கார்டு விசிபிள் ஆகுதா பார்த்துக்கோங்க. 10 of cups, the world card, then ஒரு நிமிஷம் இருங்க. ஐ ப்ரீஸ்டஸ். ஓகே, bottom of the deck we have 7 of wands. ஓகே, உங்களோட பர்சனோட எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குன்றத கண்டிப்பாக இதில் இது காமிக்குது. காய்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து கலெக்டிவ் லவ் ரீடிங் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் போட வந்தேன். பார்த்தா இதில் வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் காமிக்குது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது. மேபி உங்களில் ஒரு சிலர் வந்து காம் ஜோனுக்கு போயாச்சு, சைலன்ஸ் ஜோனில் இருக்கிறீங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் வந்து அவர் இப்போது ஹாப்பியாக இல்லை. ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப எல்லாத்தையுமே மறந்துட்டு இவங்க தான் நம்ம வாழ்க்கையில், இவங்க தான் நம்ம டெஸ்டினின்னு சொல்லி தேர்ட் பார்ட்டி கூட இவங்க ஒன்ஸ் அ டைம் சுற்றிட்டு இருந்தது உண்மை. ஆனால் இப்போ வந்து அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் வந்து அவருக்கு டிப்ரெஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நம்மள்ட்ட வந்து அந்த மூன் கார்டு இருக்குது இல்லைங்களா, மூன் கார்டு வந்து டிப்ரெஷனை காமிக்கிற கார்டு. ஓகேங்களா, ஸோ டிப்ரெஷன் தேர்ட் பார்ட்டி கூட சுச்சுவேஷன் இருந்தாலும் இது வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஹெல்த் அவரோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டேபிளாக இல்லை. அவருக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இன்கான்சிடென்ட்டாக இருக்குது. அவரால் அங்கே பேலன்ஸ் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு தேர்ட் பார்ட்டி கூட ரொம்ப நல்லா, ரொம்ப இதாக, ரொம்ப சேர்ஃபுல்லாக இருந்தது உண்மை. ஆனால் இப்போ வந்து அவரால் வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. மேபி இது வந்து பைசஸ் எனர்ஜியை காமிக்குது. ஓகேங்களா, அதனால மேபி ரொம்ப டிப்ரெஷன் ஜோனில் இருக்கிறாங்க, கிரகணம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. அவங்களால இந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்து என்னடா நம்ம தெரியாமல் பண்ணிட்டோமோன்ற மாதிரி ஒரு திங்கிங் அவருக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு. அவரால் வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. நிறைய கிளாஸஸ் வந்துட்டுருக்கு அவங்களுக்குள்ளே, இமோஷ்னல் கிளாஸஸ் வந்துட்டுருக்குது. அதே மாதிரி ஹவு டு சே, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஓகேங்களா, தென் இந்த ஐ ப்ரீஸ்டஸ் இருக்கு இல்லைங்களா, ஐ ப்ரீஸ்டஸ் வந்து உங்களோட எனர்ஜியை காமிக்குது. என்னென்னா, நீங்கள் இது தெரிஞ்சு நான் சொன்னீங்களோ, ஒரு சில பேர் சைலன்ஸ் ஜோனுக்கு போயிட்டீங்க, உங்களால் அந்த இதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியலன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. என்னென்னா, அமைதியாக உட்காந்து கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சு சைலண்ட்டாக நீயே பார்த்துக்க கடவுளேன்னு ரொம்ப அமைதியான ஜோனில் இருக்கிறீங்க. நோ கான்டாக்ட் வந்து பிரேக்கப் ஆகுற சூழ்நிலையில் இருக்குதுங்க. ஏன்னா இங்கே வந்து 10 ஆஃப் கப்ஸ் காமிக்குது. அட் த சேம் டைம் உங்கள் பர்சனோட எனர்ஜி இருந்தால் இவர் வந்து ஒரு ரொம்ப செக்ரெட்டிவான பர்சன். ஓகேங்களா, அவர் ஏதாச்சும்னா தேவைன்னா மட்டும் பேசுவார். எல்லாத்தையும் தன்னை வந்து முழுசாக யார்ட்டையுமே வெளிப்படுத்த மாட்டார். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கிற பர்சன் இவர். ஓகேங்களா, ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பார். எப்பவுமே ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டார். ஒரு 15 டேஸ் நல்லா இருந்தால் 15 டேஸ் வந்து அவர் எப்படி இருப்பார், ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு பர்சன். கொஞ்சம் ரிலீஜியஸில் அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா, இந்த 10 ஆஃப் செலிப்ரேஷன் நான் வந்து இந்த வேர்ல்ட் கார்டு வந்து கிளியர் பண்ணுது பாருங்கள். இது கைடன்ஸ்க்கு எடுத்த கார்டு. இந்த 10 ஆஃப் செலிப்ரேஷன்ன்றது அவர் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டார். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லேருந்து அவர் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டார். ஓகேங்களா, அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லேருந்து வெளியில்
வர ஆரம்பிக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, த வேர்ல்ட் கார்டு இது வந்து ஒரு எண்ட் கார்டுங்க. அதாவது என்னன்னா, இது வந்து சேட்டர்ன் எனர்ஜிய காமிக்கிற கார்டு. கேப்ரிகார்ன் சைன காமிக்குது. ஓகேங்களா. இந்த எனர்ஜில என்னன்னா, ஒரு பேட்டர்ன் ஃபுல்லா முடிஞ்சுட்டு, அது ஒரு புது பேட்டர்ன் வந்து உங்க லைஃப்ல ஸ்டார்ட் ஆக போகுது. மேபி இந்த பெர்சன் வந்து உங்கள தேடி வந்துட்டுருக்கிறாரு. ஓகேங்களா. உங்கள தேடி வந்துட்டுருக்காரு. நம்மள்ட்ட உங்கள தேடி வந்துட்டுருக்கிறாரு. ஓகேங்களா. உங்கள தேடி மேபி ஒரு சிலர் வந்து பாஸ்ட்ட பார்த்து ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து உண்மையா உண்மையா வர ஆரம்பிச்சுருச்சு. கடவுள் வந்து உங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷன வந்து கேட்க ஆரம்பிச்சுருச்சு. அதனால என்னன்னா, அந்த வேர்ல்ட் கார்டுன்றது ஒரு இவரோட வாழ்க்கையில ஆகட்டும், உங்களோட வாழ்க்கையில ஆகட்டும், இருந்த அந்த சிக்கல்கள், அந்த டாக்ஸிசிட்டி எல்லாம் முடிச்சுட்டு, ஒரு புது இத வந்து குடுக்குது. பாட்டம் ஆஃப் த டெக் 7 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்குது. 7 ஆஃப் வாண்ட்ஸ வந்து ஓகே 7 ஆஃப் வாண்ட்ஸ், 7 ஆஃப் வாண்ட்ஸ், 7 ஆஃப் வாண்ட்ஸ் ஓகே 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஓகே. 7 ஆஃப் வாண்ட் எனர்ஜி வந்து என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து இப்ப தனக்கு வந்து டிஃபென்சிவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. யார் இருந்தாலும் சரி, தனக்கு என்ன வேணும்? நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸான சேஃப் ஜோனான ஒரு ரிலேஷன்ஷிப்ப வந்து அவர் உங்கள்ட்ட ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா. நீங்க ஒரு சில டைம்ல மேபி இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ ஒரு சிலர் வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் உங்க பெர்சனுக்கு. மேபி அத அவர் ஏத்துக்காம இருந்தது. இப்போ வந்து அவர் நெனைக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே. அவங்க சொன்னது கரெக்ட் தான். இனி நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, மேபி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ம் கொஞ்சம் தெரிஞ்ச நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்டலாம் அட்வைஸ் கேட்டுக்கிறாரு. இந்த அந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி. அவருக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டியோட சிச்சுவேஷன் என்ன ஏதுன்றது அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அவர் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தன்னை கிரவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தனக்கு தானே காட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தனக்கு தானே புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. செக்யூர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்ல வந்து தனக்கு தானே செக்யூர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? ம். தென் வாட்? இருங்க பார்க்கலாம். இந்த 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியில வர ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். அவர் நெனைச்சாருன்னா, கொஞ்சம் ஓப்பன் அப்பா யோசிச்சாருன்னா, கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன்லேருந்து அவர் வெளியில வந்துரலாம். வெளியில வர முடியாதுன்ட்டுலாம் இல்ல. வெளியில வந்துரலாம். கையும் கண்ணும் தான் கட்டப்பட்டிருக்கு. இங்க கால் வந்து ஓப்பனா தான் இருக்கு. நெனைச்சாருன்னா, இங்க வந்து அப்படி ஒண்ணும் பாதை இல்ல. பேக் வந்துரலாம். இது வந்து ரிலேஷன்ஷிப்ப வந்து பேக்ல கொண்டு வர இந்த மனுஷன் வந்து கண்டிப்பா பாசிட்டிவ் நோக்கி வந்துருவாரு. இப்போதைக்கு கண்ணும் கையும் கட்டப்பட்டு இருக்குது. அவரு கொஞ்சம் டிஃபென்சிவா தனக்கு தானே ப்ரொடெக்டிவா இருக்கிறதுனால, கண்ணும் கா கண்ணும் கையும் கட்டப்பட்டு இருக்குது. ஆனா கால் ஓப்பன் அப்பா தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த கட்டுகள் அவுரும். ஓகேங்களா? கண்டிப்பா அவர் வந்து என்ன பண்ண போறாரு, உங்களுக்காக உங்கள பாஸ்ட்ட பார்த்து அவர் வரப்போறாரு. ஓகேங்களா? இதோ பாருங்க கார்ட் கிளியர் பண்ணுது. புரியுதுங்களா? அ 2 ஆஃப் வாண்ட்ஸ். 2 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து என்னன்னா, ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ், ஸ்டெபிலிட்டி. அதாவது என்னன்னா, உங்க மே வ இவருக்கு வந்து உங்க மேல ரொம்ப அட்ராக்ஷன் இருக்குங்க. ரொம்ப பேஷனேட்டா இருக்காரு இவரு. மேபி உங்கள்ல கொஞ்சம் பேர் வந்து ஃபிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருக்கலாம். ஓகேங்களா? மேபி அவர் வந்து நல்ல ஒரு நர்ச்சரிங் கேர் எல்லாமே நீங்க குடுத்துருக்கலாம் அவருக்கு. ஒரு சோல்மேட்டான கனெக்ஷன நீங்க குடுத்துருக்கலாம். அதெல்லாம் இது பண்ணி இப்ப அவர் வந்து ரிலேஷன்ஷிப்ப பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரிலேஷன்ஷிப்ப பேலன்ஸ் பண்ணி ஜகிள் பண்றதெல்லாம் விட்டுட்டு, இப்போ ஒரு ஸ்டெபிலிட்டியோட உங்கள பார்த்து மூவ் ஆன் பண்ணிட்டுருக்கிறாரு. ஓகேங்களா? ஆரிஸ் எனர்ஜி காமிக்குதுங்க. 2 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து ஆரிஸ் எனர்ஜி காமிக்குது. உங்கள பார்த்து அவரு வந்துட்டுருக்கிறாரு. ஓகேங்களா? தென் 7 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து லியோ எனர்ஜி. ஓகேங்களா? 3 ஆஃப் கப்ஸும் கேன்சர். ஓகேங்களா? ம் மூன் சொன்னேன் இல்லைங்களா நானு? மூன் கார்டு வந்து பைசஸ் எனர்ஜி. ஓகேங்களா? 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து அதே தான் ஆரிஸ் எனர்ஜி. ஓகேங்களா? ஆரிஸ் எனர்ஜி இதில ஜாஸ்தி ரெசனேட் ஆயிருக்குது. ஓகே. இது வந்து அ சும்மா இந்த சைன் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி ஹையா இருக்கும். அதனால நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. 2 கார்ட் எடுக்குறேங்க. ஓகே. 2 கார்ட் எடுத்திருக்கிறேன். இந்த கார்ட் ஃபுல்லா காமிக்க முடியாது. பார்த்துக்கங்க. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இருந்து ஃபுல்லா வேண்டான்னு சொல்லிட்டு, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன விட்டுட்டு, உங்களோட மெமரீஸ கேரி பண்ணி, பாஸ்ட் மெமரீஸ கேரி பண்ணி, அவர் உங்கள பார்த்து வந்துட்டுருக்கிறாரு. இந்த கார்ட வந்து அ இந்த லவ்வர்ஸ் கார்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுது.
லவ்வர்ஸ் கார்டு வந்து ஜெமினி எனர்ஜிய காமிக்குதுங்க. அது என்ன சொல்லுதுன்னா, லவ்வர்ஸ்ன்றது என்னன்னா, கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட 2 பேர். இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன். கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. மேபி உங்களோட அந்த ஃபெமின் எனர்ஜின்பாங்க இல்லையா? ஆ அந்த எனர்ஜிய காமிக்குது ஓகேங்களா? அதனால அவர் வந்து இந்த பாஸ்ட்ல இருக்கிற அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் எல்லாம் முடிச்சுட்டு, உங்கள பார்த்து சேலாய் வந்துட்டுருக்கிறாரு பாருங்க. உங்கள பார்த்து அவர் வந்து சேலாய் வந்துட்டுருக்கிறாரு. அதனால மேபி இந்த ஸ்வாட் எனர்ஜி, வாண்ட் எனர்ஜி இருக்கிறதுனால, டைம் ஃப்ரேம் மேபி ஒரு சிலருக்கு வந்து 6 டூ 10 டேஸ் வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு 6 டூ 7 வீக்ஸ். ஓகேங்களா? ஸ்வாட் எனர்ஜி கொஞ்சம் சீக்கிரமா வரும். ஸ்வாட் அண்ட் வாண்ட் எனர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா வரும். ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு ரெசனேட் ஆகுற ராசி என்னன்னா, லியோ, ஹேரிஸ், சாகிட்டேரியஸ், தென் கேப்ரிகான், ம் தென் வேற என்ன இருக்கு? அம் அக்வாரியஸ், ஜெமினை எனர்ஜி இதாகுதுங்க. அம் இது வந்து மேபி நீங்க இது சேர்ந்தவங்களா இருக்கலாம், அவங்க சேர்ந்தவங்களா இருக்கலாம். 3 வந்து ம் பைசஸ் எனர்ஜியும் காமிக்குது. ஓகேங்களா? 10 ஆஃப் கப்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து ஜெமினி எனர்ஜி 2 ஜெமினி எனர்ஜி காமிக்குது. ஜெமினி எனர்ஜி ஷோயிங் ஹை, ஆ லியோ எனர்ஜி ஷோயிங் ஹை. ஓகேங்களா? ஆ தென் ஸ்பைசஸ் எனர்ஜியும், ஸ்கார்பியோ எனர்ஜி ரொம்ப ஹையா காமிக்குது. ஓகேங்களா? ஆ ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னா, கொஞ்சம் இவ்வளோ நாள் அமைதியா இருந்துட்டீங்க. இனி கொஞ்ச நாள் அமைதியா இருங்க. அவரு ரொம்ப கிரேஸியா உங்ககிட்ட வந்துட்டுருக்கிறாரு. அவருக்கு உங்களோட அட்ராக்ஷன், தென் பிசிக்கல், மென்டல் 2 ஆஃப் தே ஆர் அட்ராக்டிவ் பை போத். ஓகேங்களா? அவர் வந்து உங்கள பார்த்து வந்துட்டுருக்கிறாரு. கூடிய சீக்கிரம். மேபி 7 வீக்ஸ்க்குள்ள ரீகன்சிலியேஷனுக்கு சான்சஸ் இருக்கு காய்ஸ். ஓகேங்களா? ஓகே நம்ம ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்துடலாம். த டவர் கார்ட். இது வந்து ஆல்ஃபாபெட்ஸ்ல எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? தென் 4 ஆஃப் கப்ஸ். ஓகே. டெவில் கார்ட். ஓகேங்களா? 3 கார்டு எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. டவர். டவர் வந்து சிபிஒய். ஓகேங்களா? சிபிஒய் என்ற அந்த ஆல்ஃபாபெட்ஸ வந்து டவர் வந்து சொல்லுது. தென் கப்ஸ் வந்து பிகேஆர்எஸ்டி யுடபிள்யூ. யூ பிளஸ் டபிள்யூன்றது ஆல்ஃபாபெட்ஸ் நம்பர். அதே மாதிரி யூனிவர்ஸ் விஸ்ஃபுல்மெண்ட். ஓகேங்களா? அத வந்து சொல்லுது. ஸோ பிகேஆர்எஸ்டியுவி. ஓகேங்களா? தென் வாட் டெவில். டெவில் வந்து எந்தெந்த பேர நம்மளுக்கு சொல்றாங்கன்னா, எஃப்ஓஎக்ஸ். ஓனா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ரீகன்சிலியேஷன் ஆகுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. கொஞ்சம் கிராஸ் ரோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அத தாண்டி எஃப்ஓஎக்ஸ் மேபி உங்க பேர் அதில ரெசனேட் ஆகலாம். மேபி அவரோட பேர் வந்து இதில ரெசனேட் ஆகலாம். பார்த்துக்கங்க. ஓகே காய்ஸ். இது வந்து இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ரெசனேட் இருந்தா லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். இன்னி கைடன்ஸ்க்கு என் கூட சேர்ந்து இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேங்களா? Until then, take care of your heart and soul. Bye.